ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டில் இப்போ இருக்கிற ஒரு பில்டிங் பற்றி தான் நம்ம என்ன பண்ணியிருக்குன்றதை உங்கள்கிட்ட ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த க்யூரிங்க்குனா நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு எப்படி நம்ம வந்து அந்த க்யூரிங் பண்ணுறதுக்கு சாக்கு எப்படி வந்து ஒரு நீட்டு சாக்கு, ஏதாவது வெங்காய சாக்கு, பேக்கிங் சாக்குன்னு சொல்லுவாங்க. அதை எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து க்யூரிங் பண்ணுறதுக்கு வாலாம் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து இன்றைக்கி காங்கிரீட் போடுறோன்னா, மறுநாள் போர்டு பிரிச்சிடும். இதுமாரி போர்டை பிரித்து கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே இது போல் சாக்கை மேலே வந்து போட்டுடணும். போட்டுட்டு அந்த கம்பியில் கட்டி விட்டுடணும். கட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதை டெய்லி வந்து தண்ணி க்யூரிங் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை தண்ணி நம்ம ஊற்றணும். அந்த ஈரம் சாக்கில் ஈரம் காயிற வரைக்கும் ஊற்றிக்கினே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேர் வால் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம என்ன தான் இருந்தாலும் வைப்ரேட்ரு, சிமெண்ட்டு, லிக்விடு நம்ம ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம வாட்டர் கண்டென்ட்டை கொடுக்கணும். வாட்டர் நம்ம போட்டு எந்த அளவுக்கு க்யூரிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் கிடைக்கும். ஃப்யூச்சரில் பில்டிங் கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும். கிராக் வரதுக்கெலாம் தவிர்க்கலாம். இது எப்படி நான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இது பாருங்கள், இப்போ வந்து ஒரு செவரு போட்டு இந்த சைடெலாம் போட்டு ஃபினிஷிங் ஆகி இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போட்டுன்னு இருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட்டு இன்றைக்கி போர்டு போடுறாங்க. இந்த போர்டை எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். நம்ம போர்டு போடுறது பாருங்கள், பக்கத்துலேயே நம்ம வந்து அந்த மிஷினை வந்து நம்ம மிக்சர் மிஷினை வந்து நம்ம வச்சுக்கின்னு இது போல் வந்து லோடு போட்டு அள்ளி அந்த பாக்ஸில் கொட்டி பக்கத்தில் வைப்ரேட்டர் மிஷின் வச்சுருக்காங்க. இது போல் தான் நம்ம வந்து உடனே இன்றைக்கி செட்டிங் பண்ணுறோம். இது இன்றைக்கி இந்த போர்டு போடுவோம். நாளைக்கு காலையில் நம்ம வந்து இந்த போர்டை வந்து பிரிச்சுடுவோம். காலையில் நம்ம வந்து செட் பண்ணுவோம். மதியத்துக்கு மேலே இந்த ஜல்லி போர்டை நம்மளுக்கு ரெடி பண்ணிவிடுவோங்க. நம்ம ரெடி பண்ணி இதுக்கு போல் வந்து நம்ம வந்து பண்ணணும். இது போல் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜல்லி போடுறதுக்கு 7 அடி குதிரை நம்மளுக்கு 2 தேவைப்படும். இதெல்லாம் நம்ம வந்து வச்சிங்கன்னா தான் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு எப்படி பண்ணுறது தான் அந்த வீடியோ. இங்கே பாருங்கள், அப்படியே மிக்சிங் பண்ணி பக்கத்துலேயே அந்த வண்டி வச்சு மொத்தம் 3 பேர். ஒரு ஆள் வந்து அந்த வண்டியிலேருந்து ஆப்பர்லேருந்து தள்ளி தூக்கி கொடுக்குறாரு. ஒருத்தர் தூக்கி ஒரு மேலே இருக்கிற ஒரு மேசன்லேருந்து கொட்டி வைப்ரேட் போட்டு கண்டுபிடியாது. எலக்ட்ரிக்கல் பைப்பில் எப்படி போட்டு மேலே நிறுத்திக்கிற பாருங்க. ஜல்லி போடாமல் அந்த எலக்ட்ரிக்கல் பைப்பில் ஜல்லி இது பெண்டு போட்டு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போல் தான் நம்ம ஷேர் வால் மெத்தட் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோவில் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வந்து ஒரு எப்படி உங்களுக்கு ஷேர் வால்ன்ட்டு சொல்லுவோம். அவங்க வந்து எப்படியோ ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. நம்மளுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் ஒரு புரியுதும் கிடைக்கும். இதில் போகிறாங்க பாருங்க, எப்படி நம்ம சேனல் போட்டு நம்ம வுட்டெல்லாம் அந்த ப்ளைவுட்டெல்லாம் வந்து ஜல்லி கமெண்ட் போட்டாலும் இல்லை கொஞ்சம் கூட பெண்டு வராத அளவுக்கு நம்ம வந்து அந்த சேனல் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இது போல் தான் நம்ம வந்து இது பண்ணணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்